கெஃபே ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றத கொஞ்சமா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தாலே அதுல பெரிய ப்ராஃபிட் எங்க இருக்குன்னா வேஸ்டேஜை ப்ரிவென்ட் பண்றதுல தான் இருக்கு. நீங்க ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட வேஸ்டேஜை எப்படி கட் பண்றதுன்னு இன்னைக்கே பிளான் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. பிரெட்டுக்கு எத்தனை நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு எத்தனை நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, மயோனைஸ்க்கு எத்தனை நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னா எத்தனை நாளைக்குள்ள அதை செஞ்சு முடிக்கணும், எத்தனை நாளைக்குள்ள அதை சேல்ஸ் பண்ணி ஆகணும், அப்படி சேல் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளவு லாஸ் ஆகும்னு இப்பவே நீங்க பிளான் பண்ணுங்க. அண்ட் இந்த பிளானிங்ல ரொம்ப முக்கியமான விஷயமே வாங்கின பொருள் எல்லாம் எப்படி ப்ராப்பரா ஸ்டோர் பண்றது, மக்களுக்கு சர்வ் பண்றப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்கறதுன்னு இப்பவே நீங்க அதெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கு அப்படின்னா ரெடி டு கோ, நீங்க ஒரு கெஃபே பிராண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை ஆனாலும் நான் பிசினஸ்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். பை காஃபி ஃப்ரான்ச்சைஸ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நாங்க பை காஃபில 1.5 years R&D பண்ணி எப்படிலாம் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி வேஸ்டேஜ் இல்லாம ப்ரிவென்ட் பண்ணணும், ஜீரோ வேஸ்டேஜ்ல ஒரு கெஃபே எப்படி ரன் பண்ணணும்னு நாங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க கத்துக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்க எங்க ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ வேஸ்டேஜ் இல்லாம ஹை ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் நடத்தணும், ஒரு கெஃபே நடத்தணும் அப்படின்னா சூஸ் பை காஃபி ஃப்ரான்ச்சைசி, சூஸ் பெட்டர் விஷன், சூஸ் பை காஃபி.